உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படின்னு எப்படி கவரிங் நகை தங்கமா மாறுச்சு? அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. ஏங்க அப்ப என்ன பூதம் வந்து நகை எடுத்துட்டு போச்சா? இப்ப என்ன நகை உங்ககிட்ட இருக்கா இல்லையா? அண்ணே போய் எடுத்துட்டு வாங்க. இருமா எடுத்துட்டு வரேன். ஓனா எல்லா நகையும் இங்கதான் இருக்கு. அப்புறம் எப்படிமா மாறி இருக்கும்? எப்படி இது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. நான் கொடுத்த நகை இங்க இருக்கு, அங்கேயும் தங்க நகை தான் இருக்கு. எதுவும் புரியலையாங்க. ஐயா வாங்க. வணக்கங்க. இந்த நகையெல்லாம் தங்க நகையான்னு எடுத்து கொஞ்சம் செக் பண்ணுங்க. உட்காருங்க, உட்காந்து நல்லா பார்த்து சொல்லுங்க. ஐயா இது எல்லாமே கவரிங் நகைங்க தான் ஐயா. என்னையா சொல்ற? நல்லா பார்த்து சொல்லியா. ஐயா இத்தனை வருஷமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தங்க நகையா இருந்தா 10 அடி தூரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க ஐயா. இது எல்லாமே கவரிங் நகைங்க தான் ஐயா. அம்மா அங்க பார்த்தது தாமா சாமி நகை. இது அம்மனுடைய அருள் தாமா. சாமி தாமா இங்க இருந்த நகையை அங்க கொண்டு போயிருக்கு. கோவில் நகையில கை வச்சதுக்கு ஆத்தா அவங்கள தண்டிச்சுட்டாமா. யோ வெளிய போயா. லிங்கம், உண்மையிலேயே நீங்க தங்க நகையை தான் என்கிட்ட கொடுத்தீங்களா இல்ல மாத்திட்டீங்களா? என்னங்க என்னது இது? என் மேல கேஸ திருப்பி விடுறீங்க. பார்வதி கொடுக்கும்போது உங்க முன்னாடி தானே வாங்கினேன். நீங்க அங்கதானே இருந்தீங்க. அப்படியே தானே உங்க கையில கொடுத்தேன். அப்புறம் எப்படி மாறுச்சு? கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த நகையில எனக்கு ஒரு பங்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து கோழி நகை எடுத்து வச்சீங்களா? யோ லிங்கம், எங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கு நாங்க எதுக்கே நகைக்கெல்லாம் ஆசைப்பட போறோம்? அப்போ ஒருவேளை அந்த ஆசாரி சொன்ன மாதிரி சாமியே வந்து நகையை மாத்திட்டு போச்சோ? இல்ல, இது சாமியோட வேலை இல்ல. எவனோ ஆசாமி நம்மள நல்லா ஏமாத்திருக்கான். இந்த வேலையை யாரு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். இந்த நகை எப்பவும் போல உங்க வீட்டில் தான் இருக்கணும். இந்த மரியாதை உங்க குடும்பத்தை சேர்ந்தது. அதனால எப்பவுமே உங்க குடும்பத்துல தான் இருக்கணும். ஐயா சொக்கப்பானை கொளுத்திடலாங்களா? ஆமா ஐயா, நீங்களே ஆரம்பிச்சு வைங்க ஐயா. ஐயா வாங்கய்யா. அண்ணே போங்க அண்ணே போங்க. என்னத்த? எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? இத்தனை நாள் நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். என்னோட ஆசை அந்த ரகுராம் குடும்பம் அழியறத என் கண்ணால நான் பார்க்கணும். அத நீ நிறைவேற்றுவியா? அத்த, இத்தனை வருஷமா நீங்க
அவருக்காக பட்ட கஷ்டத்தை எல்லாம் அப்பா சொல்லி சொல்லி தான் வளர்த்திருக்காரு. உங்களை நான் அத்தையா மட்டும் பார்க்கல, என் அம்மாவுமா பார்க்கறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அத்தை. அந்த ஜானகியும் ரகுராமும் நிம்மதியாவே வாழக்கூடாது. அந்த குடும்பம் ஒன்னாவே இருக்கக்கூடாது. எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு அந்த ரகுராமும் அவன் குடும்பமும் தினம் தினம் அழணும். அந்த ஜானகி என் கால்ல விழணும். அதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த தனாதான். அந்த தனாவை கார்த்திக் வாழ்றேன்னு சொல்ல வச்சா போதும். அவளை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். அதுக்கு தனா நம்ம பக்கம் இருக்கணும். உன்னால அதை செய்ய முடியுமா கார்த்திக்? இந்த அத்தைக்காக செய்வியா? அத்தை, இத்தனை நாளா நானும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா எல்லா தடவையும் அவ மிஸ் ஆகிட்டே போறா. டேய், ஏதாவது பண்ணி அவளை உன்கிட்ட வர மாதிரி செஞ்சிரு. என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சவங்கள சும்மா விடக்கூடாது. அவ ஆசைய நீதாண்டா நிறைவேற்றணும். என்ன ஆனாலும் சரி, அவளுக்காக இதை நீ செய்யற. கண்டிப்பா நான் செய்வேன்ப்பா. அத்தை, இத்தனை நாள் மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா இந்த தடவை நான் விட மாட்டேன். அந்த கதிரை என்னை பார்க்கும் போதெல்லாம் என்ன வெறுப்பேத்துற மாதிரி தான் பண்றான். அவனுக்கும் நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். அந்த தனாவை என் பக்கம் நான் இழுத்து காட்டுறேன். அவ வாயாலேயே நான் கார்த்திக் கூட தான் வாழ்வேன்னு சொல்ல வைக்கிறேன். டேய், இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி நிறைய சவால் விட்டுருக்க. அப்பா, இது சவால் இல்ல, என் அத்தைக்கு நான் பண்ற சத்தியம். கண்டிப்பா இந்த வாட்டி நான் விட மாட்டேன். அத்தை, நீங்க ஆசைப்பட்டதை நான் செஞ்சு காட்டுறேன். நான் வரேன். தானா, என்ன பண்ற? கதவை தர. அம்மா, எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? என்ன பண்ணிட்டு இருந்த? துணியை மடிச்சிட்டு இருந்தமா. இந்தா சாப்பிடு. சரிம்மா, நான் சாப்பிடுறேன். அத சார்ஜர் எடுத்துட்டு வந்துடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.